வணக்க நண்பர்களே. அப்சர்ஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, நான் சமீபத்துல எனது ஒரு இண்டிகேட்டரை அறிமுகப்படுத்தியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இண்டிகேட்டரின் அடிப்படையில் நான் பல ஆண்டுகளா வர்த்தகம் செய்து வருகிறேன். ட்ரேடிங் வியூக்கு வருவதற்கு முன்பே 10 ஆண்டுகளுக்கு முன்பே மெட்டாஸ்டாக் எனப்படும் எனது மென்பொருளில் அந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி வந்தேன். எனவே மெட்டாஸ்டாக்ல நான் அந்த இண்டிகேட்டரை உருவாக்கி பயன்படுத்தி வந்தேன். ஆனா அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எந்த வழியும் இல்ல. அதனால தான் வெவ்வேறு உத்திகள் மூலம் அதன் முடிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இதன் மூலம் நீங்கள் அத்தகைய இண்டிகேட்டரை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனா இப்போது நான் சமீபத்துல ட்ரேடிங் வியூல இண்டிகேட்டரை உருவாக்கி வெளியிட்டுள்ளேன். அந்த இண்டிகேட்டர் இப்போது கிடைக்கிறது. கடந்த முறை இந்த வீடியோவில் இண்டிகேட்டர் பற்றி விவாதித்த போது எனது முழுமையான பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் இண்டிகேட்டரை வாங்கலாம். அதற்கு நீங்கள் மிகுந்த ஆதரவை அளித்தீர்கள். பலர் இண்டிகேட்டருக்கான அணுகலை பெற்றுள்ளனர். ஆனா இன்று நான் அந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துபவர்களிடம் மீண்டும் பேசுகிறேன். நீங்க இண்டிகேட்டரை பயன்படுத்தும் விதம் ஒரு வழிதான். இண்டிகேட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாதவர்களுக்கு முதல்ல அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று சொல்கிறேன். இண்டிகேட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தெரியாதவர்களுக்கு கீழே உள்ள விளக்கத்தில் எனது பாடத்திட்டத்தின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு இண்டிகேட்டரின் அனைத்து விவரங்களும் உள்ளன. மேலும் நான் இண்டிகேட்டர் பற்றி உங்களுடன் விவாதித்த வீடியோவின் இணைப்பையும் நீங்கள் காணலாம். அங்கு நான் உங்களுக்கு வர்த்தக உத்தியையும் காட்டியுள்ளேன். இப்போது இன்றைய வீடியோவில் முந்தைய வீடியோவில் நான் விவாதித்த இண்டிகேட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான மிக அடிப்படையான வழியை உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், இங்க என்ன நடந்தது என்றால், நீங்கள் இன்ட்ராடேயில் இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் இன்ட்ராடே, ஸ்விங் அல்லது பொசிஷனல் என எந்த வடிவத்திலும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் இன்று இன்ட்ராடே வர்த்தகத்தின் பார்வையில் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் அதன் வெற்றி விகிதத்தை எவ்வாறு மேலும் மேம்படுத்தலாம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வர்த்தக உத்தி இல்லாம அதன் வெற்றி விகிதம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். இதோ பாருங்க, இங்கே நான் எனது இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறேன். இங்கே சிவப்பு மற்றும் பச்சை நிற புள்ளிகளை காணலாம். நான் எப்போதும் சொல்றது போல 100% வெற்றி விகிதத்தை கொண்ட எந்த உத்தியும் ஒரு மந்திரம் அல்ல என்பதை நான் நம்புறேன். ஸ்டாப் லாஸ் ஏற்படும். ஆனா இந்த இண்டிகேட்டரின் மிகச் சிறப்பான விஷயம் என்னவென்றால், இதில் நஷ்டம் மிக குறைவாகவும் லாபம் மிக அதிகமாகவும் இருக்கும். ஒரு முறை, 2 முறை அல்லது 3 முறை ஸ்டாப் லாஸ் ஏற்படலாம். ஆனா ஒரு முறை இலக்கை அடைந்தா அது அனைத்து நஷ்டங்களையும் ஈடுகட்டிவிடும். இதை நான் எனது பாடத்திட்டத்திலும் முந்தைய வீடியோவிலும் காட்டியுள்ளேன். இரண்டின் இணைப்புகளும் விளக்கத்தில் உள்ளன. இப்போது முதல் முறையா வீடியோவை பார்க்கும் நேயர்களுக்கு முதலில் ஒரு அடிப்படை யோசனையை வழங்குகிறேன். ஏற்கனவே இண்டிகேட்டரை பயன்படுத்துபவர்களுக்கு இந்த இண்டிகேட்டரின் வெற்றி விகிதத்தை எவ்வாறு மேலும் மேம்படுத்தலாம் என்பது குறித்த ஒரு சிறப்பு உத்தியை இங்க விவாதிக்கிறேன். இங்கே பார்த்தால் நாம் ஏதேனும் ஒரு நாளை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே சந்தை தொடங்கியவுடன் இண்டிகேட்டர் முதல் சிவப்பு புள்ளியை காட்டியது. முதல் சிவப்பு புள்ளியிலேயே நாம் வர்த்தகம் செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்தபட்ச விலையை தாண்டியவுடன் நான் ஷார்ட் செல் செய்தேன். நாள் முடிவதற்குள் எனக்கு சுமார் 600 புள்ளிகள் கிடைத்தன. நீங்கள் விரும்பினால் இங்கிருந்து 100 அல்லது 200 புள்ளிகளை எடுத்து பகுதி லாபத்தை பதிவு செய்துவிட்டு மீதமுள்ள லாபத்தை தொடரலாம். இதையே நான் வீடியோவிலும் பாடத்திட்டத்திலும் சொல்லி இருக்கிறேன். இப்போது பாருங்கள், அடுத்த நாள் சந்தை தொடங்கியவுடன் மீண்டும் விற்பனை சமிக்ஞை உருவானது. விலைகள் உயர்ந்தன. ஆனால் சந்தை பலவீனமாக இருப்பதாக இண்டிகேட்டர் கூறுகிறது. விலைகள் உடனடியாக கீழே சரிந்தன. சந்தையில சுமார் 800 புள்ளிகள் வரை நகர்வதை நீங்க பார்க்கலாம். நஷ்டத்தை காட்டினாலும் இங்கிருந்து வெளியேறும்படி இண்டிகேட்டர் ஒரு முறை கூட சொல்லவில்லை. விலைகள் உயரும் போது விற்க வேண்டும், சந்தை உயரும் போது விற்க வேண்டும் என்ற தனது நிலையை இண்டிகேட்டர் தக்க வைத்துக் கொண்டது. எனவே அது எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவு விற்க வேண்டிய அவசியம் உள்ளது. சந்தை அங்கிருந்து தொடர்ந்து கீழே வந்தது. இவை 2 லாபகரமான வர்த்தகங்கள். இப்போது அடுத்த நாளை பாருங்க, இங்கே அதன் குறைந்தபட்ச அளவு உடைக்கப்பட்டது. சந்தை இங்கிருந்து சுமார் 525 புள்ளிகள் கீழே வந்தது. நான் முன்பே சொன்னது போல் 100, 200, 300 புள்ளிகளில் பகுதி லாபத்தை முன்பதிவு செய்யுங்கள். உங்களால் முடியாவிட்டாலும் அல்லது சிறிதளவு லாபம் கிடைத்தாலும் மீதமுள்ளவை இருந்தாலும் நீங்கள் வாங்கிய விலையிலேயே இங்கிருந்து வெளியேறலாம். சரியாக வாங்கிய விலையில வெறும் 4 ரூபாய் நஷ்டம். லாபம் எவ்வளவு தெரிஞ்சது? சுமார் 525 ரூபாய். நஷ்டம் எவ்வளவு? 4 ரூபாய். அதன் பிறகு இங்கே வாங்குவதற்கான சிக்னல் உருவாகிறது. சந்தை மாறியது, சிக்னல் மாறியது. இங்கே மீண்டும் பாருங்கள், 45 நிமிடங்களுக்குள் 300 புள்ளிகள் நகர்வதை நீங்கள் பார்த்தீர்கள். 100, 200, 300 புள்ளிகள் என எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு இங்கிருந்து முன்பதிவு செய்வீர்கள். மீண்டும் பகுதி லாபம் ஈட்டியிருக்கலாம். மீதமுள்ள லாபத்தை நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். பிறகு இது உங்களுக்கு எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தியது என்று பாருங்கள். வெறும் 170 புள்ளிகள் மட்டுமே. ஒவ்வொரு முறையும் உங்கள் லாபம் 500, 600, 800 புள்ளிகளுக்கு அருகில் உள்ளது. பகுதி லாப முன்பதிவு குறைஞ்சது 200, 300 புள்ளிகளுக்கு மேல் நடக்கிறது. மேலும் மோசமான சூழ்நிலையில் ஏற்படும் நஷ்டமோ வெறும் 150 புள்ளிகளுக்கு அருகில் மட்டுமே உள்ளது. அதற்கு முன் பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு கிடைத்த லாபம் நீங்கள் எந்த நாளை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். இங்கே உங்கள் லாபம் 700 புள்ளிகளுக்கு அருகில் தெரிந்தது. இதிலிருந்து
முன்பு இங்கே உங்கள் வர்த்தகம் வந்தபோது இங்கே உங்களுக்கு 300 புள்ளிகள் நஷ்டம் தெரிந்தது. பிறகு அது வாங்கிய விலைக்கு அருகிலேயே வெளியேறச் செய்தது. பிறகு இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு வாங்குவதற்கான சிக்னலை உருவாக்கியது மற்றும் இங்கே வாங்கிய விலையிலேயே வெளியேறச் செய்தது. பிறகு இங்கே பாருங்கள், இதற்கு முன்பும் இது விற்கச் செய்தது. இங்கேயும் 2-3 முறை விற்கச் செய்தது. நீங்கள் எந்த நாளை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். இது வாங்கச் சொன்னபோது வாங்கிய விலையிலேயே வெளியேறச் செய்தது, அல்லது லாபத்தில் வெளியேறச் செய்தது, அல்லது சிறிய நஷ்டம் இருந்திருக்கும். இது அடிப்படை உத்தி, இது சாதாரண வாழ்க்கை. இப்போது நாம் மென்டோஸ் வாழ்க்கைக்கு செல்வோம். இந்த வெற்றி விகிதத்தை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்? நண்பர்களே, இங்கே நான் 5 நிமிட கால அளவை பயன்படுத்தினேன். நீங்கள் கன்ஃப்ளூயன்ஸ் உத்தியை பயன்படுத்த வேண்டும். கன்ஃப்ளூயன்ஸ் உத்தி என்றால் என்ன? 5 நிமிட சார்ட்ல அதிக மற்றும் மிக அதிக கால அளவுகளில், அதாவது 3 மடங்கு மற்றும் 9 மடங்கு, அல்லது 4 மடங்கு மற்றும் 16 மடங்கு, இப்படி ஏதேனும் ஒரு அளவுருவில் புல்லிஷ் அல்லது பியரிஷ் என ஒரே திசையில் நகரும் பங்குகளில் மட்டுமே வர்த்தகம் செய்யுங்கள். உதாரணமா பேங்க் நிஃப்டிக்கு செல்வோம். நான் இங்க எல்லா வர்த்தகங்களையும் நீக்குகிறேன். முதலில் 1 மணி நேர சார்ட்டை போடுவோம். 1 மணி நேர சார்ட்ல பாருங்க, மார்ச் மாதத்துல இந்த இடத்துல உங்க பேங்க் நிஃப்டி பியரிஷ் ஆகிவிட்டது. சரி, இப்போது 15 நிமிட கால அளவிற்கு வருவோம். 4இல் 1 பங்கு. மார்ச் மாதத்திற்கு செல்வோம். மார்ச் மாதத்தில் 15 நிமிட கால அளவிலும் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இங்கே பாருங்கள், இந்த முழு காலத்திலும் மார்ச் மாதத்தின் கிட்டத்தட்ட முழு மாதத்தையும் நீங்கள் இங்கே பார்த்தால், குறைஞ்சது மார்ச் 1 முதல் 18 வரை, குறைஞ்சது மார்ச் 2 முதல் 18 வரை நமது 1 மணி நேர சார்ட் மற்றும் 15 நிமிட சார்ட் இரண்டும் பியரிஷாக உள்ளன. இப்போது இங்கே 5 நிமிட சார்ட்டிற்கு வாருங்கள். மார்ச் 2ஆம் தேதிக்கு திரும்பி செல்வோம். இப்போது நாம் 5 நிமிட கால அளவில் பேரிஷ் ட்ரேட் வரும் நாட்களில் மட்டுமே வர்த்தகம் செய்வோம். ஏனெனில் 15 நிமிடம் மற்றும் மணி நேர விளக்கப்படங்கள் ஏற்கனவே பேரிஷ் நிலையில் உள்ளன. இப்போது இங்கே பாருங்கள், எனது வர்த்தகம் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது மற்றும் இந்த வர்த்தகமும் உங்களுக்கு தோராயமாக 500 புள்ளிகள் லாபத்தை காட்டியது. எனது பாடத்திட்டத்திலும் இந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த வீடியோவிலும் நான் எப்போது இதை சொல்லி இருக்கிறேன். நான் சொன்னது என்னவென்றால், உங்களுக்கு சொந்தமான ஒரே லாபம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்த லாபம் மட்டுமே. அதனாலதான் பேங்க் நிஃப்டியில உதாரணமா 200 புள்ளிகள் லாபம் வரும்போது பகுதி லாபத்தை நிச்சயம் புக் செய்ய வேண்டும். மீதமுள்ளவற்றை இண்டிகேட்டருடன் ட்ரெயில் செய்யுங்கள். ஏனெனில் இண்டிகேட்டர் எப்படியும் அதிகபட்சமாக ஒரு சிறிய நஷ்டத்தையே தரக்கூடும். மேலும் சிறந்த சூழ்நிலையில் அது அணக்க விலையிலோ அல்லது லாபத்திலோ வெளியேற்றும். ஆனா லாபத்தை புக் செய்வது மிகவும் முக்கியம். எனவே கொஞ்சம் லாபம் புக் செய்யப்பட்டா உங்க மூலதனம் சுழற்சியில் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த லாபம் 500 புள்ளிகளுக்கு அருகில் இருந்தது. இல்லையெனில் நாளின் முடிவில் கூட உங்களுக்கு 22 புள்ளிகள் லாபம் கிடைத்திருக்கும். நீங்கள் அடக்க விலையில் வெளியேறி இருப்பீர்கள். அடுத்த நாள் சந்தை தொடங்கியதும் பேரிஷ் மெழுகுவர்த்தியை உருவாக்குகிறது, அதாவது சிவப்பு புள்ளியை காட்டுகிறது. ஆனால் இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்தபட்ச அளவை உடைக்கவில்லை. நாங்கள் இங்கே வர்த்தகம் செய்யவில்லை. இது மார்ச் 4ஆம் தேதி. மார்ச் 5ஆம் தேதியை பார்த்தால், மார்ச் 5ஆம் தேதி இங்கே 9 மணி 20 நிமிடம் மெழுகுவர்த்தியின் குறைந்தபட்ச அளவிற்கு கீழே விற்க வேண்டியிருந்தது. இங்கே பார்த்தால் தோராயமாக 300 புள்ளிகள் அளவிலான நகர்வை இங்கேயும் காணலாம். இதற்கு பிறகு இங்கே பார்த்தால், இந்த நாளில் நாம் பை ட்ரேட் எடுக்கக்கூடாது. 15 நிமிட கால அளவு மற்றும் 1 மணி நேர கால அளவில் சிவப்பு புள்ளிகள் இருந்தது நினைவிருக்கும். எனவே இந்த பச்சை புள்ளிகளை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த நாளில் எனக்கு மீண்டும் 750 புள்ளிகள் அளவிலான நகர்வு கிடைத்தது. இங்கே எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது. ஆனால் எவ்வளவு நஷ்டம்? இங்கே எனக்கு 450 புள்ளிகள் அளவில் நஷ்டம் ஏற்பட்டது. எங்கள் நாள் முடிந்தது. அதன் பிறகு இங்கே பாருங்கள், இந்த இடத்தில் நீங்கள் மீண்டும் அடக்க விலையில் வெளியேறுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் போது இதோ பாருங்கள், உங்களுக்கு 450 புள்ளிகள் நஷ்டம் ஏற்பட்டது. இது 5 மணி நேரத்தில் 950 புள்ளிகள் லாபத்தை தருகிறது. இந்த நாளில் எங்களது குறைந்தபட்ச அளவு உடையவில்லை. இந்த நாளில் குறைந்தபட்ச அளவு உடைந்தவுடன் சந்தை மீண்டும் கீழே வந்தது. இங்கே மீண்டும் 850 புள்ளிகள் லாபத்தை காணலாம். சொல்ல போனால் அதைவிட அதிக லாபத்தை காணலாம். பிறகு இங்கே நீங்கள் இந்த புல்லிஷ் வர்த்தகங்களை எடுக்கக்கூடாது. இங்கே அந்த முழு பகுதியும் முடிவடைகிறது. கற்பனை செய்து பாருங்கள், நான் 18 நாட்கள் வர்த்தகம் செய்தேன். அதில் தினமும் வர்த்தகம் கிடைத்தது. ஆனால் நஷ்டம் 1 அல்லது 2 நாட்கள் மட்டுமே ஏற்பட்டது. 150 புள்ளிகள், 400 புள்ளிகள். அதே சமயம் லாபம் குறைந்தது 500 முதல் 800, 900 புள்ளிகள் வரை கிடைப்பதை காணலாம். 200, 300 புள்ளிகளில் பகுதி லாபத்தை புக் செய்வோம். மீதமுள்ள லாபத்தை இண்டிகேட்டர் வெளியேறும் வரை அல்லது மதியம் 3:15 மணி வரை ட்ரேட் செய்வோம். நண்பர்களே, உத்தியையும் இண்டிகேட்டரையும் நன்றாக சோதித்து பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் இந்த பாடத்திட்டத்துடன் 2 மாத அணுகலுடன் கிடைக்கிறது. பாடத்திட்டத்தின் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் 2 மாதங்கள் சோதித்து பாருங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதன் கால நீட்டிப்பையும் பெறலாம் மற்றும் இந்த இண்டிகேட்டரை புதுப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மற்றும் உங்கள் 2-4 பங்குகளை மட்டும் திறந்து வைத்திருங்கள். இவற்றில் உங்களுக்கு தொடர்ந்து லாப வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் பேங்க் நிஃப்டி பேரிஷாக இருக்கும். அந்த நேரத்தில் ரிலையன்ஸ் புல்லிஷாக இருக்கலாம் அல்லது ஐடிசி புல்லிஷாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த
சேர்ந்த 7-8 பங்குகளை உங்கள் திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றில் புதிய வர்த்தகம் கிடைத்தவுடன் உங்கள் வெளியேற்றம் வாங்கிய விலையிலோ, சிறிய நஷ்டத்திலோ அல்லது பெரிய லாபத்திலோ இருக்கும்போது உங்கள் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்க வேண்டும். எனவே முதல்ல இண்டிகேட்டருக்கான அணுகலை பெற்று அதை சோதித்து பாருங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்தவுடன் இதில் வர்த்தகம் செய்ய தொடங்குங்க. எதையும் முயற்சி செய்ய 2 மாத காலம் போதுமானது. இதுவரை இண்டிகேட்டரை வாங்கிய அனைவரும் மிக சிறந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் நான் தனிப்பட்ட முறையில் இதை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறேன். இதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான அணுகல் வேண்டுமென்றால் கீழே உள்ள கோர்ஸ் லிங்கை கிளிக் செய்யுங்கள். இந்த கோர்ஸுடன் இண்டிகேட்டரை நீங்கள் இலவசமாக பெறுவீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்க எந்த கால அளவில் இண்டிகேட்டர் பயன்படுத்த விரும்புகிறீர்கள்? இன்ட்ராடே, ஸ்விங் அல்லது பொசிஷனல்? அதன் உத்திகளை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நண்பர்களே, செல்வதற்கு முன் வீடியோவை லைக் செய்யுங்கள். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் மற்றும் வீடியோ லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டையும் சரிபார்க்கவும். இந்த இண்டிகேட்டர் மூலம் நீங்கள் பெரும் பயன் பெறுவீர்கள். உங்கள் கருத்துக்களுக்காக நான் காத்திருப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.